பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 13வது நாள் யுத்தத்தில் அபிமன்யுவை அதர்ம ரீதியில் கௌரவர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டனர். இந்த விஷயத்தை எப்படி அர்ஜுனனிடம் சொல்வது என்று தர்மராஜன் கலங்கி இருந்த பொழுது, பக்தர்கள் கலக்கமுற்றால் பகவான் சும்மா இருப்பார். வேதவியாசர் தானாக வந்து தர்மராஜனுக்கு பலவிதமான உபதேசங்களை செய்கிறார். தர்மராஜா, இந்த உலகத்தில் சாஸ்வதமாக இருப்பவர்கள் அப்படின்னு யாரும் இல்லை. எவ்வளவோ ராஜர்கள் யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை செய்து பிரஜைகளை நல்வழியில் நடத்திய எத்தனையோ பேர்கள் இன்று உலகத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. முதலில் இதனை நாம் மிக மிக எளிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வருபவர்கள் செல்லத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான உதாரணங்களோடு தர்மராஜனுக்கு வேதவியாசர் உபதேசித்தார். இந்த நேரத்தில் சம்சப்தர்களை வென்று அர்ஜுனன் வரும் வழியில் பலவிதமான அபசகுனங்களை கண்டார். பகவான் கிருஷ்ணனிடம் கேட்டான், கிருஷ்ணா, ஏதான அசம்பாவிதம் நடந்ததா? என்னுடைய உடல் நடுங்குகிறதே, வியர்க்கிறதே என்று கேட்ட பொழுது எதுவும் சொல்லவில்லை. கடைசியில் வரும் பொழுது எந்த ஒரு பிரஜைகளும் வீரர்களும் அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றது, எல்லாம் தலை குனிந்தபடி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை அறிந்தான். கடைசியில் துரோணாச்சாரியார் எப்படியாவது தர்மராஜனை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி இருந்தார். ஒருவேளை சகோதரர்கள் ஏதோ ஆகிவிட்டதா என்று நினைத்தான். இல்லை. கடைசியாக அபிமன்யு பற்றிய நினைவு வந்து கடைசியில் பார்த்தால் அபிமன்யு அந்த 13வது நாள் போரில் வீழ்ந்திருக்கிறான் என்கின்ற விஷயத்தை அறிந்தான் அர்ஜுனன். தாழ முடியாது. தன்னுடைய சகோதரர்களை பார்த்து கேட்கிறார், கையில் வாளுடன் நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். அப்ப தர்மராஜன் நடந்ததை கூறுகிறான். அந்த பத்ம வியூகத்தை உடைத்து கொண்டு சாத்திரியமாக ஒரு சத்திரிய வீரன் கௌரவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக உன்னுடைய மகன் இருந்தான் அர்ஜுனா. ஆனால் நாங்கள் எல்லாம் பின்தொடர்ந்து செயலில் ஒருவனாக இருந்து தடுத்தவன் ஜெயத்ரதன். எங்களை உள் செல்ல விடியாமல் அபிமன்யுவை எப்படி கொன்றார்கள் என்பதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு நிலைமையை எங்களுக்கு ஜெயத்ரதன் ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்ன உடனே கோபம் முழுதும் ஜெயத்ரதன் மேல் திரும்பியது. மிகப்பெரிய சபதம் சூளுரை செய்தான் அர்ஜுனன். நாளைய தின போரிலே ஜெயத்ரதனை கொள்வேன், இதோடு ஓகே. அவனை கொல்லவில்லை என்றால் தீயிட்டு என்னை மாய்த்து கொள்வேன். அது போக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து எவ்வளவு எவ்வளவு பாபங்கள் செய்ய முடியுமோ அத்தனை பாபமும் என்னை சேரட்டும் என்று சூளுரைத்தார். பகவான் கிருஷ்ணன் இதையெல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டு கடைசியாக அர்ஜுனனிடம் கேட்டான், அப்பா, ஒரு பிரதிஜை செய்வதற்கு முன்னாடி என்கிட்ட கேட்டியா? ஏன்னா பகவானே பக்கத்தில் இருக்கிறச்ச தானாக தன்னுடைய கோபத்தினால் பிரதிஜை செய்துள்ளாயே என்று கேட்டான். கடைசியில் கவலைப்படாதே, உன்னுடைய பிரதிஜை நிச்சயம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையும் கொடுத்தான். இரவு படுக்கும் பொழுது பகவான் கிருஷ்ணனாக வந்து கனவினிலே அர்ஜுனனை கைலாயத்திற்கு கூட்டிச் சென்று அந்த சிவனுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுத்து ஒரு வில்லையும் அம்பையும் தொட்டு அதனால் மிகப்பெரிய பலத்தை அர்ஜுனனுக்கு கொடுக்கும்படி செய்தான் பகவான் கிருஷ்ணன். ஏன்னா சிவனுடைய அனுகிரகம் நிச்சயமாக வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். இப்போ 14வது நாள் போர் ஆரம்பமாக வேண்டும். இப்போ என்னென்ன நடந்தது அப்படின்னா, கடைசியில் தர்மராஜன் பகவான் கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா, இன்றைய நாள் போரில் என்னுடைய சகோதரன் சூளுரைத்திருக்கிறார். எங்களை கரை சேர்ப்பவன் நீ மட்டுமே, எங்களையெல்லாம் காப்பாற்றுபவன் நீ. இந்த போர் எதனால் நடக்கிறது என்றால் நீ இருக்கிறாய் என்கின்ற நம்பிக்கையின் பேரில்
நீ சாரதியாக இருக்கும் வரை எங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது என்பதை நான் அறிவேன். இதெல்லாம் எப்படின்னா, எப்படியாவது நீ எங்களை காப்பாற்றி ஆக வேண்டும். உடனே கிருஷ்ணன் தர்மராஜனை பார்த்து, தர்மா, எதற்கும் கலங்காதே. அர்ஜுனனுக்கு சரியான ஒரு வீரன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதனை அறிந்து கொள். இதை கேட்ட உடனே தர்மராஜன் சந்தோஷப்பட்டான். பகவான் கிருஷ்ணனை முழுமையாக நம்பி இருப்பதாக கூறிய அந்த தர்மராஜனுக்கு அர்ஜுனனுடைய பராக்கிரமத்தை பகவான் கிருஷ்ணன் வாயிலே தர்மராஜன் கேட்டதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாச்சு. இத சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொன்ன உடனே திருதராஷ்டிரன் பயந்தான். ஐயோ, என்னுடைய குழந்தைகள் என்ன ஆகப் போகிறார்கள்? பகவான் கிருஷ்ணனும் சேர்ந்து அவனுடைய பிரதிஜையை செய்து கொண்டிருக்கிறானே, இது எல்லாத்துக்கும் நான் எவ்வளவு சொன்னேன், எவ்வளவு தூரம் என்னுடைய மகனுக்கு புத்திமதி சொன்னேன், எதையும் அவன் கேட்கவில்லை. கடைசியில் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகிவிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மனம் பதைக்கிறது அப்படின்னு புலம்ப தொடங்கினான் திருதராஷ்டிரன். உடனே சஞ்சயனுக்கு கோபம் வந்தது. நீ எதையும் பேசாதே திருதராஷ்டிரா. பாருங்க, ஒரு தந்தை போலவா நீ நடந்து கொண்டாய்? நீ ஒரு மகன் தவறான வழியில் செல்லும் பொழுது அவனை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை அறியாதவன் தந்தையே இல்லை, பின் எப்படி நீ ராஜ்யம் ஆவாய்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உன் பிள்ளைக்கு தக்க நேரத்தில் தகுந்த புத்தியை சொல்ல தெரியாதவன் ஒரு தந்தையாக இருக்க முடியுமா? இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய், இது நாடகம் என்பதை நான் மட்டுமல்ல, இந்த நாடே அறியும். பாருங்க, உன்னுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது என்றால், அந்த தேனிலே விஷம் கலந்து அந்த வார்த்தைகள் வெளிவந்தால் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி உன்னுடைய பேச்சுக்கள் இருக்கிறது. இவ்வளவு சொல்கிறாயே, அந்த ராஜ்யத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆசை உன்னை விட்டதா? இதற்கு உண்மையான ஒரு பதிலை நீ சொல் பார்க்கலாம். விதுரன் படித்து படித்து அன்று சொன்னான். ஏன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நீ கேட்டாயா? நீ நிச்சயமாக பாண்டு மறைவிற்கு பின்னால் உன்னுடைய என்ன ராஜ்யம் இருந்தது கொஞ்சம் நினைத்துப்பார். பாண்டவர்கள் அனைவரும் 4 திக்குகளே சென்று அனைவரையும் வென்று அத்தனை ராஜ்யங்களையும் அத்தனை செல்வங்களையும் கொண்டு வந்து உன்னுடைய பாதத்தில் கொடுத்தவர் யார் அப்படின்னா பாண்டவர்கள். ஆனால் உன்னை நம்பி அந்த ராஜ்யத்தையும் செல்வத்தையும் கொடுத்த பாண்டவர்களுக்கு செய்தது என்ன? அவர்களுக்கே நீ கெட்டது செய்தவன் நீ, பின் இந்த நாடகம் எதற்காக? அது மட்டுமல்ல, நீ இப்பொழுது இந்த மாதிரி நினைத்தால் உன்னுடைய பேச்சை யாரும் நம்ப தயாராக இல்லை. ஏன்? மற்றவர்களை விடு, பீஷ்ம துரோணாதிகள் கூட உன்னுடைய பேச்சை நம்ப தயாராக இல்லை. உனக்கு இதுவரை ஒரு ராஜன் என்கின்ற கௌரவம் இருந்தது. எப்பொழுது அதர்மத்தின் பக்கம் நின்றாயோ அப்பொழுதுவே உன்னுடைய கௌரவம் எல்லாம் தீர்ந்து போயிற்று. பாருங்க, இப்போ 14வது நாள் போர். கௌரவர்கள் மிக சாத்துரியமாக துரோணாச்சாரியாரிடம் துரியோதனன் வந்து 14வது நாள் போரினை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதற்கு வியூகங்களை அமைக்க பணித்தனர். அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, சகடாப்ச சக்கர வியூகம் என்று இந்த வியூகத்துக்கு பேர். இந்த வியூகம் என்பது 3 பகுதிகளை கொண்டது. இதுல என்னன்னா, அந்த வியூகத்தை பார்த்தால் முன்னாடி பார்த்தா சக்கரம் போல் இருக்கும். அதே நடுவில் பார்த்தோம்னா பின்பக்கம் பார்த்தோம்னா பத்மத்தை போல் இருக்கும். பத்மம்னா தாமரையை போல இருக்கும். முன்னாடி சக்கரம் போல், பின்பக்கம் பத்மத்தை போல், இரண்டையும் கலந்து சூச்சி வியூகம். இது என்னன்னா மத்திய பாகத்தில் இது 3ஐயும் கலந்த ஒரு அற்புதமான வியூகத்தை, வியூகம் என்றால் மந்திரங்களால் அபிமந்திரித்து இந்த வியூகத்தை துரோணாச்சாரியார் அமைத்திருந்தார். இதை உடைத்து உள்ளே வர வேண்டுமென்றால் அந்த மந்திரம் தெரிந்தவனால் மட்டுமே முடியும். அது அர்ஜுனனுக்கு தெரியும் என்பதை துரோணாச்சாரியார் அறிவர். அது மட்டுமல்ல, இதனுடைய மத்திய பாகத்தில் நடுவினிலே ஜெயத்ரதன் இருக்க வேண்டும்.
அந்த ஜெயத்ரதனை இமை பொழுதும் பிரியாது 6 மகாரதிகளை நிறுத்தினார். கர்ணன், அஸ்வத்தாமன், பூரிஸ்ரவஸ், சல்யன், இந்த மாதிரி 6 மகாரதிகள் எந்த காரணத்தை கொண்டும் ஜெயத்ரதனை விட்டு அங்கும் இங்கும் அகலக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமா அப்படின்னா 1,00,000 குதிரை படைகள் இதற்கு முன்னால் நிற்க வேண்டும். சரி, 60,000 ரதங்கள் அதற்கு முன் நின்று கொண்டிருக்க வேண்டும். இது எல்லாம் என்ன அப்படின்னா ஜெயத்ரதனை சுற்றி அந்த வியூகத்தினுடைய மத்திய பாகத்தில், இதற்கு பேர் சூச்சி வியூகம் என்று பெயர். இதுல என்னன்னா 4,000 யானைகள் இதை சுற்றி இருக்கும் பொழுது நடுவில் ஜெயத்ரதன் இருப்பதை பார்க்க கூட முடியாது. அந்த மாதிரி வியூகத்தை துரோணாச்சாரியார் அமைத்திருந்தார். அது மட்டுமா அப்படின்னா அதற்கு முன் காலாட்படை என்று சொல்லக்கூடிய வீரர்கள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை பக்தர்களே. 5 லட்ச ஜனங்கள் காலார்படையாக இந்த யானை படைகளுக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்தனர். இதையெல்லாம் தாண்டி செல்லும் பொழுதுதான் ஜெயத்ரதனை காணவே முடியும். இது மந்திர சித்தியோடு அமைத்திருந்த அற்புதமான வியூகம். அது தாண்டி பார்த்தோம்னா ஜெயத்ரதன் காந்தார தேச அந்த வீரர்களின் சகிதம் யாரு ஜெயத்ரதன் நின்று கொண்டிருக்கிறார். துரோணாச்சாரியார் இந்த வியூகம் முன்னாடி இருக்கிறது சக்கர வியூகம் இல்லையா, அந்த சக்கர வியூகத்தினுடைய முன்பாகத்தில் துரோணாச்சாரியார் இருக்கு. இந்த துரோணாச்சாரியாரிலிருந்து ஜெயத்ரதன் எவ்வளவு தூரத்தில் நின்றிருக்கிறான் என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. அதாவது 12 ஃபர்லாங். உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபர்லாங்கினுடைய எண்ணிக்கை என்னன்னா 12 ஃபர்லாங் தூரத்தில் ஜெயத்ரதன் இருக்கிறார். அதே போல அகலம் 5 ஃபர்லாங் தூரத்தில் வீரர்கள் அணிவகுத்து நிற்கின்றனர். அப்படின்னா துரோணாச்சாரியாரின் முகப்பு பகுதி எங்கே இருக்கிறது, ஜெயத்ரதன் இருக்கின்ற தூரம் எங்கிருக்கிறது, அது முழுக்க வீரர்கள் நிரம்பி இருந்தனர். இவர்கள் அனைவரையும் தாண்டித்தான் ஜெயத்ரதனை காணவே முடியும். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அந்த சூச்சி வியூகம் என்று சொல்வார்களே, அதாவது சக்கர வியூகம் முன்பாகத்தில் எப்படி துரோணாச்சாரியார் நிற்கிறார்களோ அதை ஒருவேளை அர்ஜுனன் தாண்டினால் சூச்சி வியூகத்தினுடைய முக பாகத்தில் முக வாயிலில் கிருதவர்மன் நின்று கொண்டிருந்தான். அதற்கு உள்ளே ஒருவேளை அவனை தாண்டிவிட்டால் காம்போஜராஜா, துரியோதனன், அவனுடைய மந்திரிகள் சகிதம் நின்று கொண்டிருக்கிறார். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த பரப்பு 1,00,000 யோஜனை தூரம் பாருங்க. அப்பேற்பட்ட படைகளை நிரப்பி இருந்தான் 14வது நாள் போரினிலே. இதுல என்னன்னா 5 லட்ச ஜன சகித பாருங்க. இத்தனை பேரையும் கடந்தால் என்ன தெரியுங்களா அவங்களுடைய எண்ணம், இன்று காலை யுத்தம் ஆரம்பமாகிறது, மாலைக்குள் அர்ஜுனனை தடுத்து நிறுத்தினாலே அர்ஜுனன் ஒளிந்து விடுவான். ஏன்னா பிரதிஜை எப்படின்னா ஜெயத்ரதனை அவனை கொல்ல விட இல்லை என்றால் தீயில் நான் விழுந்து சாவேன் என்பது அவனுடைய பிரதிஜை. முதல்ல ஜெயத்ரதனை காக்கணும், இல்லை என்றாலும் ஜெயத்ரதனை அர்ஜுனன் நெருங்க விடாது செய்ய வேண்டும். இதுதான். இப்ப துரோணாச்சாரியாரை அவன் அடைவதற்கு முன்னாடி துர்மசனா என்பவன் அற்புதமாக படைகளோடு அர்ஜுனனை எதிர்க்க நின்று கொண்டிருந்தான். இப்பொழுது பகவான் கிருஷ்ணன் ரதம் ஓட்ட அர்ஜுனன் கையில் காண்டீப தனுசோடு வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய வேகம் எப்படி இருந்தது. ஏன்னா ஒரு செகண்ட் இல்லை, அதற்கும் கீழே ஒரு மணி துளிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதைய கூட கொஞ்சம் கூட தாமதிக்காமல் வந்தால்தான் ஜெயத்ரதனை நெருங்க முடியும். ஏன்னா நேரம் என்பது ஒரு நாள் இருக்கா இல்லை, காலை சூரியோதயம் தாண்டிவிட்டது. அந்த சூரிய அஸ்தமனம் ஆவதற்கு முன் ஜெயத்ரதனை கண்டால் போராது,
அதற்கு நடுவில் எவ்வளவு எவ்வளவு விக்னங்கள் இருக்கின்றனோ, எத்தனை வீரர்கள் எதிர்க்கிறார்களோ அத்தனை பேரையும் எதிர்கொண்டு ஜெயத்ரதனை வீழ்த்தியாக வேண்டும் என்பதே ஒரே குறியாக அர்ஜுனனுக்கு இருந்தது. ஆனால் துர்மசனை நொடிப்பொழுதில் அவனுடைய தலையை உருட்டினான். நேர வாயில் பகுதிக்கு ரதம் வந்தது. துரோணாச்சாரியாருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த அந்த பான மழை இருக்கிறதே, சாமான்யமான யுத்தம் இல்லை. எப்படின்னா, குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடக்கின்ற ஒரு யுத்தம். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுது அர்ஜுனன் துரோணாச்சாரியாரை பார்த்தானோ அப்பொழுதே பாருங்க, தன்னுடைய வணக்கத்தை குருவுக்கு நமஸ்கரித்தபடி, நான் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதம் நீங்கள்தான் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேட்டான். துரோணாச்சாரியார் இவனை எப்படியும் உள்ளே விடக்கூடாது என்பதற்காக அவன் நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் உள்ளே விட்டால் பத்தாது, இன்று ஜெயம் எனக்கு வேண்டும் என்று ஒரு சிஷ்யன் ஆசீர்வாதம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த இடத்தில் துரோணாச்சாரியரை மீறி அர்ஜுனன் உள் சென்றானா, என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.